இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை ஜீவன். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுது, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. இந்த வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவனா. எங்களுக்கு ஜீவனாக இருக்கிறது சொஸ்த மனம். அதாவது சொஸ்த மனம் என்று சொல்லப்படுகின்றது கவலைகளோ பொறாமைகளோ எரிச்சலோ எந்த விதமான இப்படியான எண்ணங்கள் எதுவுமற்ற நல்ல மகிழ்ச்சி பொருந்தியதான ஒரு மனம். அதாவது இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கு ஹார்ட் அட் பீஸ். அதாவது அமைதி நிறைந்ததான ஒரு மனம்தான் எங்களுக்கு ஜீவனாக இருக்கிறதா. நாங்கள் பொறாமை கொள்ளுகிறோமாக இருந்தால் அது எங்களுக்கு எலும்புருக்கி என்று சொல்லப்பட்டிருக்கு. எலும்புருக்கியை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அது உடனடியான அழிவுக்கு வழிவகுப்பதில்லை. அது சிறிது சிறிதாக எலும்பை உருக்கி உடலை அழிவுக்கு நோக்கி கொண்டு செல்லுகிறது. எப்படி இந்த எலும்புருக்கி எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழிவுக்கு கொண்டு செல்லுகிறதோ அதே போல பொறாமையும் எங்களுக்குள்ளே இருக்குமாக இருந்தால் அது கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை அழித்து விடுகிறது. ஆகையால எப்பொழுதும் பொறாமைகள் கோபங்கள் இல்லாத சொஸ்த மனமாக இருப்போமாக இருந்தால் எங்களுடைய உடலுக்கு அது ஜீவனாக இருக்கும். பொறாமையை நாங்கள் தரித்து கொள்வோமாக இருந்தால் அது எலும்புருக்கியாக எங்களை அழித்துவிடும். ஆகையால எங்களுடைய உடலுக்கு ஜீவனான சொஸ்த மனத்தை தரித்து கொள்வோம். Have a nice day.